கைஸ் இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் கேம்பஸை வந்து ஃபுல்லுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். ஃபுல்லாக சுற்றி காட்ட போறேன். இந்த கேம்பஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் மக்கா. எனக்கு கூட எனக்கு 2 நண்பர்கள் தெரியும்டா வீடியோ காட்டின என்ன இருக்கு. இந்த காலேஜில் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க கைஸ் போய் அற்புதமாக பார்க்கலாம். எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய புதையல்கள் நிறைய திங்ஸ் எல்லாம் மறைஞ்சிருக்கு. அதில் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெளிப்படையாக காட்ட போறோம் கைஸ். வாங்க போகலாம். தோன்ற இடம்லாம் தங்கம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. எந்த இடத்துல தங்கம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக தான் என் நண்பர் ஒருத்த வைரத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வித்தான். கைஸ் நிறைய கேர்ள்ஸ் எங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஏடா ஒரு புள்ளைய லவ் பண்ணதுக்கு அப்படியே மானங்கட்டு போயிட்டு தான் நினைக்கிறாங்க எல்லாரும். ஆக்சுவலி வி ஆர் செலிபிரிட்டிஸ். நிறைய கார்லாம் எங்களுக்காக வெயிட்டிங். ஏன்டா காலேஜ் ஃபங்க்ஷன் வந்த கார் சர்ச்சே இல்லாம சொல்லியாரோட. ஸோ கைஸ் இங்கே பாருங்க, இதான் எங்களோட காலேஜ். இந்த காலேஜ் நான் காட்டுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து காட்ட போறோம் கைஸ். வாங்க போலாம். அவன் ஒன்றும் இல்லை கைஸ். என்னோட நண்பர் பாத்தீங்கன்னா காய்ச்சல். என்ன என்ன எழவி அது அவன் ஆளை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணு விட்டு காமெண்ட் செய்வர எகிரி வச்சான். போட்டு புள்ளைய துவைச்சு எடுத்துட்டானே. ஹலோ கைஸ், வெல்கம் டு கெட் தி ஸ்டார் vlogs. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம காலேஜோட ஃபர்ஸ்ட் கேட்ல இருக்கோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேட் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்யூரிட்டி அண்ணனோட ரூம் இருக்கு. நம்ம 2 செக்யூரிட்டி அண்ணன் இங்க பாதுகாத்துட்டு இருக்காரு. இவரு பாதுகாப்புல தான் நாங்க ரொம்ப பாதுகாப்பா வாழ எங்கிட்டலாம். இங்க செக்யூரிட்டி சார் பாதுகாக்கிறதுனால தான் நாங்க ரொம்ப பாதுகாப்பா வாழ்றோம். ஆமா, நம்ம செக்யூரிட்டி பத்தி என்ன நினைக்காம நம்ம செக்யூரிட்டியை தாண்டி யாரும் உள்ள வந்துட்டு நுழையவும் முடியாது, உள்ள இருந்து வெளியே போகவும் முடியாது. ஆபத்துக்கு வைப்பா ஆப்பு, உங்களுக்கு எப்பவுமே நாங்க தான் பாதுகாப்பு. சக்திமான் செக்யூரிட்டி சர்வீஸ். இப்போ வந்து இல்லீகலா எல்லாம் எங்களை வெளியில அனுப்ப மாட்டாங்க. இங்க செக்யூரிட்டி சார் எங்களை அதுக்கு முன்ன கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளிடுவாரு. அப்படிப்பட்ட அந்த ட்ரெண்டிங் செக்யூரிட்டி சார் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான். எப்படி அண்ணா எத்தனை வருஷமா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? 1 மாசம் தான் ஆச்சு தம்பி. 1 மாசம். ரொம்ப பொய் சொல்றாரு கேட்டீங்களா? ரொம்ப பொய் சொல்றாரு. என்ன பறக்கான அது வேற ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து எக்ஸாம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நாங்க வெளில போனோம்னா இந்த நோட்டை எழுதிட்டு தான் போனோம், இல்லைன்னா வெளில அனுப்ப மாட்டாங்க. என்ன கொடுமை சரவணது. இப்போ வந்து நாங்க வெளியில இருந்து ஏதாவது ஃபுட் ஏதாவது ரிசீவ் பண்ணாலும் டேட்டு நேமு என்ன ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அது வரை எழுதிட்டு தான் போகணும். எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்க. ஃபுட்டை வாங்கி அவங்களே சாப்பிடுவாங்க. இங்க இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர். இவருக்கு பேர் வந்துட்டு பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். எப்படி அண்ணா எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அவருக்கு பிற்பாடு தான் நான் வந்தேன். 1/2 மாசம் ஆகுது. 1/2 மாசம். 1 மாசம் ஆகுது. அவரு வந்து 1/2 மாசம் ஆகுது. அதாவது உலகத்துக்கு வந்து கிடையாது. இங்க வேலை செய்ய வந்து 1 மாசம் ஆகுது. இவர் வந்து 1 மாசம் ஆகுது. இவர் வந்து 1/2 மாசம் ஆகுது. ஆனா வந்துட்டு ஒரு உடம்பு வலிமையும் சரி, மன வலிமையும் சரி, நிறைய ஸ்ட்ராங், பெரிய ஆள். அவரை பாருங்க, இவ்வளவு நம்ம வந்துட்டு அவர் வந்து குழந்தை பேசுறோம், அவர் எவ்வளவு எளிமையா நிக்கிறாரு பாரு. நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். இந்த பிரச்சனைன்னு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? சோலி முடிச்சு பாதுகாப்பேன். புரியலையே. பிரச்சனை வந்தா பாதுகாப்பேன் எல்லாரும். அவ்வளவுதான். எந்த மாதிரி நீங்க பாதுகாப்பீங்க? எப்படி பிரச்சனை வருதோ அப்படி பாதுகாப்பேன். கிழிச்ச இந்த பெரிய பில்டிங் தான் உங்களுக்கு வந்து ஆடிட்டோரியம். இந்த ஆடிட்டோரியத்துல தான் எங்களுக்கு ஃபெஸ்டிவல், செலிப்ரேஷன்ஸ், கல்ச்சுரல்ஸ் எல்லாமே நாங்க செலிப்ரேட் பண்றது இந்த ஆடிட்டோரியத்தினால. எந்த காலேஜ்லயுமே வந்துட்டு இல்லாத ஒரு பண்பு வந்து எங்க காலேஜ்ல இருக்கு. என்னன்னா சுத்தி பாருங்க, வெறும் மரங்கொடி செடியா இருக்கும். சுத்தி பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு பசுமை வனத்தையே உண்டாக்கி வச்சிருக்காங்க எங்க காலேஜ்ல. இது வந்து பார்க்கிங். இங்க எந்த மரத்தையும் எதிர்பார்க்காதீங்க. அந்த பார்க்கிங்லயும் வந்து 3 மரம் இருக்கு பாத்தீங்களா. நம்ம கேமராமேன் பூவை வந்து போய் விடுறாரு. என்னன்னா இது ஸ்னாப்சாட்ல வந்து இந்த காது போறமா ஒரு பூ வரும்ல, அந்த பூ தான் இது. அதனால கேமரா ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். பூ பறிக்க போயிட்டாரு. நான் வேணா இப்ப காது ஓரமா வச்சு காட்டுறேன். ஒழுங்காருல ஸ்னாப்சாட்ல வரும்ல, ஸ்னாப்சாட்ல ஒரு ஃபில்டர் வரும்ல, அந்த பூ. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு
என்னோட நண்பனுக்கும் நான் ஒரு பூ வச்சு விடுவோம். ஆக்சுவலி நாங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பாட் ஆகும். This is an unwanted statement irrelevant to the current situation. கிணத்துல வந்து நாங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலான்ட்டு இருக்கோம். அடுத்தது இந்த ஆடிட்டோரியத்துக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லைப்ரரி இருக்கு. இப்போ வந்து சென்னையிலே ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் லைப்ரரி அது இங்கே தான் இருக்கு. இங்கே தான் இருக்கு. என்னடி சொல்ற? வேற எங்கேயும் கிடையாது, இங்கே தான் இருக்கு. மொத்தம் 1,40,034 புக் இருக்கு உள்ள. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அதில் வந்துட்டு கொஞ்சம் புக்கு வந்து கெத்திஷா விளாக்ஸை பற்றி நிறைய எழுதியிருக்கோம். வாங்க மறக்காம வந்து படிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ வந்து ஸ்மார்ட் டிவிஸ், ஸ்மார்ட் டேப்ஸ் அதெல்லாம் அவைலபிளாக இருக்கு. நீங்க படிக்கவே தேவையில்ல, அவ்வளோ அளவுக்கு அட்வான்ஸாக இருக்கு உள்ள. சும்மா அந்த ஸ்டெப்பு மட்டும் மிச்சிங்கன்னா போதும், உள்ள இருக்க 10 புக்கும் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிடலாம். ஸோ டெக்னாலஜி இருக்கு உள்ள. டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெவலப் பண்ணலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட காலேஜை காட்ட போகிறோம். வாங்க எங்கள் காலேஜை காட்டுறோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கெத்து ஸ்டார் கார்டனை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எங்கள் கேம்பஸுக்குள்ள ஒரு கெத்து ஸ்டார் கார்டன் இருக்குது. இதை நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா நிறைய செடி கொடி மரங்கள் நிறைய இருக்கும். அப்புறம் வந்து நாகப்பழ சீசன் அப்போலாம் நாகப்பழம் நிறைய இருக்கும். நாங்கள் இங்கே தான் பறித்து சாப்பிடுவோம். நாங்கள் ஆல்ரெடி நாகப்பழம் வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு இங்கே ஒரு குட்டி மரம் இருக்கும், நிறைய காய்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு குளம்னு சொல்லுவாங்க. இந்த குளத்துல வந்துட்டு தண்ணி வந்து தானாக நிரம்பாது, நாம தான் நிரப்பணும். அங்கே பாருங்க, அங்கே ஒரு பைப் இருக்குது, அங்கே ஒரு பைப் இருக்குது, அங்கே ஒரு பைப் இருக்குது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஸோ கைஸ், இதுதான் எங்களோட காலேஜ். இது எங்கள் காலேஜ் இல்லைமக்கா. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு இருக்கிற இடம் மட்டும்தான் எங்களோட காலேஜ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 4 ரூம்ஸ் தான் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் 4 ரூம்ஸ் தான் தந்திருக்காங்க. அவ்வளோ தான் எங்களோட காலேஜ். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல். அதுக்கு அடுத்தது ஒரு 4 லேப்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் லேப், நியூட்ரிஷன் லேப், அப்புறம் வந்து ஃபேக்கல்ட்டி ரூம் இருக்கு, அப்புறம் பிரின்சிபல் ரூம் இருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்போ ஆன் பண்ணுவானுங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல்ச்சுரல்ஸ், அட்மிஷன் டைம், அந்த டைம் ஒரு கவர்ச்சியாக இந்த காலேஜ் நம்ம எந்த டைமில் பண்ணணுமோ அந்த டைமில் மட்டும்தான் லைட்டு செட்டப்போட இதை வந்து ஆன் பண்ணுவாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போய் பார்க்க போகிறோம்னா ஜிம்முக்கு தான் போய் பார்க்க போகிறோம். ஜிம்முக்கு வந்துட்டு போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் எங்கள் ஹாஸ்டலோட ஜிம்மு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஜிம்மு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வித்தின் ½ hourல ஓப்பன் பண்ணுவாங்க. 6 months பிஃபோர்லாம் இந்த ஜிம்மில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, கொஞ்சம் திங்ஸ் தான் இருந்து. இப்போ ரீசெண்டாக வந்து டைல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக ஆச்சரியமாக வச்சுருக்காங்க. இந்த ஜிம் பிளாக்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடுங்க கைஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை, இப்போவுமே உள்ள எதுவுமே இல்லை, அந்த நார்மலாக பண்ணுற பொருள் தான் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவேன், 2 கல்லு தான் இருக்கு. கல்லை தான் நம்ம இப்படி தூக்கி தம்பிள்ஸ் எடுக்கணும். ரைட்டா, இங்கே காட்டு மச்சான், வீடியோவில் தெரியுதான் பாரு. எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறா. இந்த ஜிம்மில் ஒரு ஏசி வச்சா நல்லா இருக்கும் மச்சான். ஃபேன் மட்டும் தான் இருக்கு. வேற ஏதாவது கண்டென்ட் நீங்க சஜஸ்ட் பண்ணா நாங்க அதை பண்ணி காட்டுவோம் கைஸ். ஸோ ஏதாவது கண்டென்ட் வந்து நான் மறக்காம சொல்லுங்க. கமெண்ட் பண்ண மாட்டீங்க. கமெண்ட் பண்ணாதானே நாங்கள் போயிட்டு ஒரு வீடியோவும் வந்து போடுறதுக்கு. எங்களுக்கும் ஒரு ஐடியாவும் இல்லை, நீங்களும் சொல்ல மாட்டீங்க. வீடியோ மட்டும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா எப்படி வர்றது? பார்க்குறோம்லாம் கேட்குறோம், என்ன மச்சான் வீடியோ போடலையான்னு. ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை சொன்னா தானே நாங்கள் வீடியோ போட முடியும். ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் மட்டும் எப்படி வீடியோ போடணும் அப்படி இப்படின்னு நினச்சா அப்படி நினைக்க முடியும் சொல்லுங்க. எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு 1008 இருக்கு, இது ஒன்று மட்டுமா இருக்கு? கமெண்ட் பண்ணி விடுங்க தயவு செஞ்சு. கமெண்ட் பண்ணாதான் எங்களால் வீடியோ போட முடியும். தம்பி 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசுது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேஸ்கெட் பால் கிரவுண்டில் நிற்கிறோம். நாங்கள் வந்து பேஸ்கெட் பால்னா என்னன்னு தெரியாமல் இருந்தோம் இதுக்கு முன்னாடி. இந்த காலேஜ் வந்த அப்புறம் தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஆமாம், எனக்கு உண்மையிலே சொல்ல போனால் பேஸ்கெட் பால்னா என்னன்னு மட்டும்தான் தெரியும், விளையாட தெரியாது. தெரியுது, நீ மூடு. ஆக்சுவலி இந்த பேஸ்கெட் பால் கிரவுண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜோட பேக்கில் தான் இருக்கு. ஆமாம், இதுதான் எங்களுடைய காலேஜ். ஆக்சுவலி இப்போ தான் இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து வண்டலூர் காட்டோட இணைஞ்ச ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அந்த அளவு ஓடாது. இப்போ தான் ரீசெண்டாக பஸ் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் லான்ச் பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மண்பம் சொன்ன மாதிரி இப்போ வந்து எங்கள் பஸ்ஸு எந்த ஒரு வெஹிக்கிள்ஸும் ஓடாது. இங்கே வந்து அரிய வகை டைனோசர்ஸும் பெரிய பெரிய உயிரினங்களும் வாழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆமாம், இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு வாங்க மாட்டாங்க, எக்கச்சக்கமான காசு வாங்குவாங்க. ஆனால் அந்த அளவு ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் புவர் குவாலிட்டியாக தான் இருக்கும். நோ கமெண்ட்ஸ்.
பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அது என்ன ஃபீஸ் அது? என்ன ஃபீஸ் மச்சான் அது? கன்செஷன். டாக்டர் கன்சல்ட் பண்றதுக்கு வந்து இங்க ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்ட பசங்கடா அறுத்துக்கிட்ட முண்டங்கடா அப்படி சொல்லி முடிச்சிரு. கன்சல்டேஷன் வந்து காசு வாங்க மாட்டாரு. அவருக்கு பதிலாக நர்ஸு, ஃபார்மசிஸ்ட் வாங்குவாங்க. உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆனா டாக்டர் ஃபீஸ் கிடையாது. ஆனா இப்போ ஃபார்மசியில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல்ஸ் எல்லாம் காசு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் 1 ரூபான்னா இங்கே 4 ரூபா வாங்குவாங்க அந்த மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு இது ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, மேலே வந்து ஃபிசியோதெரபியும் படிக்கிறாங்க. ஃபிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஹாஸ்பிட்டலே மேலே தான் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் 2-3 ரூம் தான் இருக்கும். ஆக்சுவலி அதுவும் பார்த்தீங்கன்னா எங்களோட நர்சிங் ரிலேட்டடாக தான் வரும். ஆனால் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு ஏசி வச்சிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில். ஒரு அதிநவீன வசதி கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல்னு அது சொல்லலாம். ஆனால் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு 2 பேஷண்ட் 3 பேஷண்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க இதுவரை நாங்கள் பார்த்த வரைக்கும். ஆக்சுவலி இந்த பக்கத்தில் இதோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன் பெஞ்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் யாருக்குன்னா வந்துட்டு லவர்ஸுக்காக அதை கட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறோம். அவங்க தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் அது கொஞ்சம் பிரோஜனமாக இருக்குது. அதோட கேமராமேன் இங்கே தான் உட்காந்துருப்பான் 6 மணிக்கு மேலே. ஆனால் கேமராமேன் வந்து உட்காந்துருவான் ஆளை கூட்டிட்டு வந்து. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ் பஸ் இங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. இதோட பிரான்ச் தான். அந்த ஸ்கூல் பஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் பார்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைனா அது போக வேறு யாராவது கெஸ்ட்டு வெளியிலேருந்து யாராவது வந்திருக்காங்கன்னா அவங்களும் இந்த இடத்துல தான் கார் பைக்கெல்லாம் பார்க் பண்ணிட்டு போவாங்க. ஓகே கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதே இடத்துல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஹாஸ்டல் இருக்குது கைஸ். ஹாஸ்டலுக்கு போயிட்டு பார்க்கலாம் கைஸ். இந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா 3 floors இருக்குது. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கேன். இதோட எங்கள் கேம்பஸில் ஸ்பெஷலான ஒரு சாதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டர்ஃப் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஃபுட்பால் கிளப்போட டர்ஃப் இங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு கைஸ். இப்போ வந்து 2 செக்ஷனாக பிரித்து 2 டீம், A டீம் B டீமாக டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு. இதுதான் நல்லா குட்டி பசங்களாம் வந்து இங்கே தான் விளையாடுவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா கிராஸ் கிரவுண்ட். இது சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் வந்தாலும் விளையாடினா என்ஜாய் பண்ணலாம் கைஸ். இங்கே எங்கள் டீம் மட்டும் கிடையாது, வெளியிருந்து வர நிறைய டீம் வந்து இங்கே ஃபுட்பால் விளையாடுவாங்க. இப்போ கூட மேட்ச் போயிட்டு தான் இருக்குது. கைஸ் வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். உங்கள் கிறிஸ்டான் நண்பன் ஜெகத் அண்ட் முகேஷ். ஸோ அடுத்த எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். எல்லாமே நீங்கள் ஏதாவது இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.